இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வந்து சர்வர் சைட் ரிக்வெஸ்ட் ஃபார்ஜரி வல்னரபிலிட்டியோட லேப் 1 தான். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த SSRF வல்னரபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். ஒரு தியரட்டிக்கல் வீடியோ பார்க்கலாம் பார்த்துருங்க கைஸ். அப்பதான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து லேப்குள்ளார போயிடலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போற லேப் என்னன்னா வந்து பேசிக் SSRF அகைன்ஸ்ட் லோக்கல் சர்வர். ஓகே, லோக்கல் சர்வருக்கு அகேன்ஸ்டாக வந்து இப்போ ஒரு SSRF வல்னரபிலிட்டி பண்ண போகிறோம். அது வந்து சொல்கிறேன் போக. திஸ் லேப் ஹேஸ் a ஸ்டாக் செக் ஃபியூச்சர் விச் ஃபெச்சஸ் டேட்டா ஃப்ரம் அன் இன்டர்னல் சிஸ்டம். ஓகேவா, ஏதோ ஒரு ஸ்டாக் செக் ஃபியூச்சர் இருக்குது. அது வந்து இன்டர்னல் சிஸ்டத்துலேருந்து வந்து டேட்டா வந்து ஃபெச் பண்ணுது. ஓகேவா, ஸோ கிட்டத்தட்ட ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் மாதிரி தான். எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறோம் தெரியுமா, அந்த இடத்துல வந்து வல்னரபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. டு சால்வ் த லேப் சேஞ்ச் த ஸ்டாக் செக் URL டு ஆக்சஸ் த அட்மின் இன்டர்ஃபேஸ் அட் லோக்கல் ஹோஸ்ட் அட்மின் இருக்காங்க அண்ட் டெலிட் த யூசர் கார்லோஸ். ஓகே, ஸ்டாக் செக்கில் இருக்க வல்னரபிலிட்டி யூஸ் பண்ணி வந்து அட்மின் பேனல் ஆக்சஸ் பண்ணி எப்பயும் போல வந்து கார்லோஸை வந்து டெலிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு நியூவான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் இந்த வல்னரபிலிட்டி செக் பண்ணுறது. ஒரு தடவை நான் டெஸ்ட் பண்ணி காட்டினா வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எப்பயும் போல் அவங்க தர அந்த இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் தான். ஸோ எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா அட்மின் பேனலை வந்து ஆக்சஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம எதுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எந்த வல்னரபிலிட்டி இல்லாமல் அட்மின் பேனல் வந்து நமக்கு ஆக்சஸாக தான் செக் பண்ணிக்கலாம். அட்மின் இன்டர்ஃபேஸ் வந்து ஒன்லி அவைலபிள் இஃப் லாகின் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கு. பேக் போய்க்கிறேன். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஸ்டாக் செக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஃபீச்சர் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு தேவை நம்ம. ஓகே, நான் அந்த சும்மா அந்த ப்ராடக்ட் ஹெவி டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா ப்ராடக்ட்டில் தான் அந்த ஸ்டாக் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லண்டன் கொடுத்துட்டு செக் ஸ்டாக்குன்னு இருக்குது. நான் சும்மா வந்து பாரிஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டு செக் ஸ்டாக் கொடுக்குறேனே. ஸோ ஒரு ரிக்வஸ்ட் வந்து சர்வருக்கு போயிட்டு 508 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து வல்னரபிலிட்டி வந்து செக் பண்ணோம். ஃபஸ்ட்டு எப்படி செக் பண்ணோம்னா இந்த ரிக்வஸ்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்டர்செப்டில் வந்து கேப்சர் பண்ணிக்கணும். ஓகே, பாரிஸை எடுத்துகிட்டு நான் வந்து வேறு ஏதாச்சும் போட்டுக்கிறேன். செக் ஸ்டாக். ஓகே, ஃபார்வேர்டு. ஸோ இது அந்த பர்டிகுலர் வந்து ரிக்வஸ்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் ஏபி இருக்கும். இந்த URL பாருங்களேன். இங்கே பாருங்கள் செக் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, செக்கு ப்ராடக்ட் ஐடி ஸ்டோர் ஐடின்னு சொல்லிட்டு ரெண்டு ஐடி வந்து போகுது. ஜஸ்ட் இது சென்ட் ரிப்பீட்டர் கொடுத்துட்டு இதை வந்து ஃபார்வர்டு பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலி வந்து இந்த URL ஃபஸ்ட் ஒரு டீகோட் பண்ணி காட்டுவோம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. Ctrl+C, இங்கே டீகோடர் இருக்குது. Ctrl+V டீகோடாஸ் URL கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஒரு இன்டர்னல் அப்ளிகேஷனுக்கு, அதாவது ஸ்டாக் வி லைக் டு ஷாப் .netக்கு வந்து 8080 போர்ட்டில் வந்து ப்ராடக்ட்டு ஸ்டாக் அப்படிங்கிற பாத்தில் வந்து ப்ராடக்ட் ஐடி ஸ்டோர் ஐடி வந்து இந்த மாதிரி பேராமீட்டர் வந்து போகுது. இந்த ஸ்டாக் வி லைக் டு ஷாப் .netங்கிறது இந்த அப்ளிகேஷனோட ஒரு இன்டர்னலாக இருக்கிற இன்னொரு சர்வர். அந்த சர்வர்லேருந்து இந்த ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷனை வந்து ஃபெச் பண்ணி நமக்கு இந்த இடத்துல வந்து ரெஸ்பான்ஸாக வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து URL வந்து என்கோட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நம்ம ரிப்பீட்டர் போய்க்கலாம். சென்ட் கொடுக்குறேன். சென்ட் கொடுத்தாங்கன்னா எப்பயும் போல் 725 வந்து வருது. அதே மாதிரி இங்கே 725 வருது. ஓகே, ஸோ தட் இந்த URL தான் நமக்கு, அதாவது இந்த பேராமீட்டர் தான் நமக்கு வந்து SR வந்து வல்னரபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இந்த இடத்துல தான் நம்ம வந்து இன்டர்னல் ஃபைல் சிஸ்டத்தில் வந்து வேறு ஏதாச்சும் ஃபெச் பண்ண முடியுமா வந்து செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து HTTP லோக்கல் ஹோஸ்ட் அட்மின்க்கு வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, லோக்கல் ஹோஸ்ட்டு போயிட்டு அட்மின் வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிக்கிறேன். அதை எடுத்து இந்த இடத்துல வந்து போட்டு பார்க்குறேன். ஓகே, எடுத்துகிட்டு Ctrl+V சென்ட் கொடுக்குறேன். சென்ட் கொடுத்தனா இங்கே பாருங்கள் 200 ஓகே வருது. ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன். இங்கே பாருங்கள் மை அக்கௌண்ட்டு அட்மின் பேனல்லாம் நமக்கு ஆக்சஸாக இருக்கிறது உங்களுக்கே வந்து தெரியுது. ஓகே, ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷோ ரெஸ்பான்ஸ் இன் ப்ரௌசர், காப்பி, இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுறேன். சரி, இங்கே பாருங்கள் ஈஸியாக நமக்கு வந்து அட்மின் பேனல் வந்து ஆக்சஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ நம்ம கார்லோஸ் டெலீட் பண்ணால் வந்து மேட்ரு ஓவர். ஸோ அது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வந்து நிறைய பேராமீட்டர் வந்து இன்டர்னலாக அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. இ-காமர்ஸ் அப்ளிகேஷனாலும் எந்த அப்ளிகேஷனாலும் வந்து பேராமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அதே மாதிரி இந்த பேராமீட்டருக்கு அப்படின்னு இல்லை. ஒரு சில அப்ளிகேஷனில் வந்து ஓப்பன் இமேஜ் நியூ டைப் கொடுக்குறேன். இருக்கு இந்த இமேஜ் ப்ராடக்ட் கேட்டலாக் ப்ராடக்ட் 630 தெரியுமா, அந்த இடத்துல வந்து ஃபைல் ஈக்குவல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க. ஓகேவா, ஃபைல் ஈக்குவல்ட்டு இதை வந்து ஃபெச் பண்ணுற மாதிரி வைப்பாங்க. ஓகேவா, ஸோ நம்ம இந்த இடத்துல கூட நம்மளோட லிங்கை போட்டு செக் பண்ணலாம். ஓகேவா, லோக்கல் ஹோஸ்ட்டு அட்மின் போட்டோம் தெரியுமா, அந்த இடத்துல வந்து இந்த ஃபைலுக்கு பதிலாக கூட அந்த இடத்துல வந்து போட்டு செக் பண்ணலாம். ஓகேவா, அதே மாதிரி ஃபைல் ஈக்குவல்ட்டு இருக்கும், கியூ ஈக்குவல்ட்டு இருக்கும். அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து SSRF எப்படி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ எப்படி டெலிட் பண்ணணும் அப்படின்னா வந்து சிம்பிள் தான். ஜஸ்ட் இங்கே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு கார்லோஸை டெலிட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாத் இருக்கும். ஓகேவா, எங்கே இருக்குது, இங்கே பாருங்க கார்லோஸ் இருக்காது. அட்மினே டெலிட் யூசர் நேம் ஈக்குவல் டு கார்லோஸ். இந்த பாத்துக்கு நமக்கு ரிக்வஸ்ட் மேக் பண்ணனா அவர் வந்து டெலிட் ஆயிடுவார். ஓகே, நான் ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிக்கிட்டேன். இங்கே போயிட்டு Ctrl+V கொடுக்குறேன். ஓகே, சம்திங் ஏதோ தப்பாக
இங்கே பாருங்க லோக்கல் ஹோஸ்ட் அட்மினே டெலிட் யூசர் ஈக்குவல் கார்லோஸ். ஓகேவா, இந்த பாத்தை மட்டும் தான் காப்பி பண்ணியிருக்கேன். ஓகேவா, இங்கே இருக்கிற அதே பாத்தை காப்பி பண்ணி இங்கே போட்டிருக்கேன். கார்லோஸுக்கு பதிலாக வீணர் போட்டால் வீணர் டெலிட் ஆயிடுவான், கார்லோஸாக போட்டால் கார்லோஸ் டெலிட் ஆயிடுவான், அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா வந்து ஸ்டாக் ஏபிஐ வந்து இந்த பர்டிகுலர் பாத்துக்கு வந்து ரிக்வஸ்ட் கொடுக்கும், அவ்வளோதான். லோக்கல் ஹோஸ்ட்லாம் வந்து அதே அப்ளிகேஷனில் லோக்கல் ஹோஸ்ட் உங்களுக்கே தெரியல, இந்த கம்ப்யூட்டரோட லோக்கல் ஹோஸ்ட் எதுனா இதுவே தான். ஓகேவா, ஸோ அதே தான் இந்த சர்வரோட லோக்கல் ஹோஸ்ட் எதுனா வந்து அதே தான் வந்து. ஓகேவா, அதே சர்வரில் அட்மின்ல டெலிட் அப்படிங்கிற பாத்துக்கு வந்து யூசர் நேம் ஈக்குவல் கார்லோஸை டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸனால இருக்க ஒரு யூசரால் வந்து நம்ம ஒரு ரிக்வஸ்ட் வந்து கொடுக்குறோம். ஓகேவா, சென்ட் கொடுக்குறேன். 302 ஃபவுண்ட் வருது, அட்மின் வந்தது, ஃபால் டிடெக்ஷன் கொடுக்குறேன். 400 அன்ஆத்தரைஸ் வந்துச்சா, அது பிரச்சனை இல்லை. இங்கே வந்து பாருங்களேன், கங்க்ராச்சுலேஷன் யூ சால்வ் த லேப். கார்லோஸ் அப்படிங்கிற யூஸ் வந்து நம்ம டெலிட் பண்ணிட்டோம். இந்த லேப் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட டீச்சிங் சொல்லி கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே, பாய்.